கண்ணை இழந்தாலும் பக்தியை இழக்க முடியுமா? சிவனுக்காக தனது கண்களையே அர்ப்பணித்த மகாபக்தன் இவர்தான் கண்ணப்ப நாயனார். தெலுங்கு நாட்டில் சிறிகாளஹஸ்தியில் வாழ்ந்தார் ஒருவிடர் இளைஞன். வேட்டையாடி வாழ்ந்த இவர் சிவனைப் பற்றிக்கூட அறியாதவர். ஒருநாள் வேட்டைக்கு செல்லும்போது காட்டின் நடுவில் இருந்த ஒரு சிவலிங்கத்தைப் பார்த்தார். அதைப் பார்த்த அந்த தருணத்தில் ஒரு சஞ்சலம், மனதிற்குள் ஓர் ஆழமான ஈர்ப்பு. அதிகம் யோசிக்காமல் அங்கேயே இருதயபூர்வமாக வழிபாடு செய்ய ஆரம்பித்தார். அவரது வழிபாடு மரபுகள் போல அல்ல. வெட்டிய மாமிசம், நதிநீர், வனமலர், அதையே சிவனுக்காக தூய மனதுடன் அர்ப்பணம் செய்தார். மறுநாள் கோவிலுக்குள் வந்த பொச்சிவாசாரியார் அதைப் பார்த்து அதிர்ச்சியடைந்தார். ஆனால் சிவபெருமான் சொல்லுகிறார், இவன் வழிபாடுதான் உண்மை பக்தி. ஒருநாள் சிவலிங்கத்தின் ஒரு கண் ரத்தம் வடிக்கத் தொடங்கியது. அதைப் பார்த்த கண்ணப்பர் தயங்கவில்லை. தனது ஒரு கணை எடுத்தார். புழுதியைக் கழட்டி சிவலிங்கத்தின் மீது வைத்து அதைப் பொருத்தினார். மறுகணம் இரண்டாவது கணம் ரத்தம் வடிக்க. இதைப் பார்த்த அவர் மற்றொரு கணையும் கொடுக்க தயாராகி கால் வைத்த இடத்தை கணக்கிட்டார். அந்த தருணத்தில் சிவன் தோன்றினார். மகனே, நிறுத்து. நீ என் கண்ணிலும் மேலானவன். இனி நீ எப்போதும் எனது திருக்கோவிலில் இருப்பாய். இப்படி காளஹஸ்தியில் சிவனருடன் நிலைத்த நாயனார்தான் கண்ணப்ப நாயனார். உண்மை பக்திக்கு முறைமைகளும் மரபுகளும் இல்லையல்ல. அந்த பக்திதான் கடவுளைக் கொண்டு வரும்.